ஏதாவது சமைக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். வெங்காயம் விட்டு போறப்போ என் கையை தெரியாம விட்டுக்கிட்டேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் சமைச்சதை வாயில வைக்க முடியல. உப்ப கம்மியா போட்டு காரத்தை அதிகம் பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வேற வழி இல்லாம அதே சாப்பிட வேண்டியதாயிடுச்சு. உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சத்யா. உங்களுக்கு நீங்க இப்ப இருக்கிற அந்த புது வீடு பிடிச்சிருக்கா? இல்ல, அது வீடுன்னு சொல்ல முடியாதுங்க. இது தங்கறதுக்கு ஒரு இடம்னு சொல்லிக்கலாம். மனசுக்கு பிடிக்காம எந்த இடத்துல இருந்தாலும் அது சுத்தமா நமக்கு பிடிக்காது. அதுவும் இல்லாம அது நான் இருக்க வேண்டிய இடமே இல்லை. என்னோட சந்தோஷம், என் குடும்பம் எல்லாமே உங்களோட தான். என்னங்க, நான் இல்லாம உங்களால இருக்க முடியுமா? என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. சந்தியா, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதுங்கிறது உண்மைதான். பாருங்க, என்னங்க, எனக்கு என்ன தோணுதுன்னா, சூரிய மாமா சந்தியாக்காவை பார்க்க போயிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சூரிய மாமா கண்டிப்பா சந்தியாக்காவை கூட்டிட்டு வந்துருவாருல்ல? உனக்கு என்ன பைத்தியமா? அண்ணியோட சுயநலத்துக்காக அம்மாவோட உயிரை பணிய வச்சுட்டாங்க. இனிமே அவங்களுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. அந்த மாதிரி மருமக இந்த வீட்டுக்கு தேவையில்லை. இன்னொரு நாளைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற யாராவது உயிரை பணிய வச்சு அவங்களோட டியூட்டியை பார்த்தாலும் பார்ப்பாங்க. என்னங்க நீங்க, நான் இப்ப என்ன பேசுறேன், அதுக்கு எவ்வளவு பேச்சு பேசுறீங்க? போதும் போதும், நிறுத்து. எனக்கு எல்லாம் தெரியும். அண்ணி உனக்கு ஒரே ஒரு தடவை உதவி செஞ்சதுனால அவங்கள உன் தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. அவங்க செஞ்சதை நினைச்சா எனக்கு கூட கோவமா தான் இருக்கு. அவங்க செஞ்சது தப்புதான். ஆனா புருஷன் தன்னோட பொண்டாட்டிய வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு ஒரு காரணமாவது வேணும் இல்லைங்க? நீங்களே சொல்லுங்க, அப்படி என்ன காரணம் இருக்கு? ஞாபகம் இருக்கா, அந்த பிரேம சிரிக்கைக்காக நீங்க என்ன வீட்டை விட்டு துரத்துனீங்களே? அப்போ உங்களோட மூளை எங்க போச்சு? சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப எனக்கு புரியாத விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். மாமா இனிமே என்ன பண்ண போறாரு? சந்தியா அண்ணி அண்ணன் கிட்ட அது இதுன்னு பேசி அவரை மனசை மாத்துறதுக்காக அங்க வர சொல்லியிருப்பாங்க. அவங்க எப்படியாவது வீட்டுக்குள்ள வரணும். அண்ணன் அங்க போயிருந்திருக்கவே கூடாது. என்னங்க, அவங்கள பத்தி நீங்களா இப்படி பேசுறீங்க? ஏன் நான் ஏன் பேசக்கூடாது? அவங்களாலதான் என் அம்மா இந்த நிலைமைக்கு ஆளா இருக்காங்க. அவங்கள பத்தி நான் பேசுறது தப்பே கிடையாது. நீ எப்போல இருந்து சந்தியா அன்னைக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்ச? இல்லங்க, நான் ஒன்னும் சந்தியாக்காக பேசல. ஒரு பொண்ணோட உரிமைக்காக தான் அப்படி பேசுறேன். ஒரு பொண்ணை வழக்கம் போல அவ சைட்ல இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்காமலேயே குற்றவாளியா நினைச்சு தண்டனையும் கொடுத்துடுறீங்க. ஏன் அப்படி? ஏன்னா அவங்க இந்த வீட்டு பொண்ணு இல்ல, அதனால தானே? இங்க பாருங்க, நீங்களே எனக்கு சொல்லுங்க, ஏன் இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி யாரும் தப்பு பண்ணவே இல்லையா? ஒருவேளை அவங்க அப்படி செஞ்சிருந்தாலும் ஏன் அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு, ஒரு மன்னிப்பே கிடைச்சது இல்லையா? அப்புறம் ஏன் சந்தியாக்காவை மட்டும் மன்னிக்க கூடாதுன்னு சொல்றீங்க? நான் ஒத்துக்கிறேன், நாங்களும் தப்பு செஞ்சவங்க தான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த தப்பெல்லாம் அண்ணி செஞ்சதை விட ரொம்ப சின்ன தப்பு. நாங்க யாரும் உயிர் வாங்குற அளவுக்கு போலையே. அன்னைக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரியும். டியூட்டியில இருக்கிறப்ப ஏதாவது விபரீதமா நடக்கும்னு, உயிர் போகும் வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா அதை அவங்க ஒத்துக்கல. என்ன செய்யணும்னு நினைச்சாங்களோ அதானே அவங்க செஞ்சாங்க.
இந்த குடும்பத்தை பத்தி அவங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. இந்த குடும்பத்தை பத்தி அவங்க யோசிக்காதப்ப நாம எதுக்கு அவங்கள பத்தி யோசிக்கணும்? இப்பதான் அவங்களோட சுயநலம் என்னன்னு தெரியுது. இப்போ மெமோ வரை கிடைச்சிருச்சு. அந்த மெமோ அம்மாவோட உயிரை விட பெருசு அவங்களுக்கு. சந்தியா, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதுங்கிறது உண்மைதான். இது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி இதுல வேற ஒரு உண்மையும் அடங்கியிருக்கு. என்னால உங்களோட வாழ முடியாது. சந்தியா, நான் உங்களை சொல்ல என்ன சொல்லிக்கிறேன். நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இங்க பாருங்க சந்தியா, நான் உங்களை கஷ்டப்படுத்தவோ இல்ல உங்க மனசு வேதனைப்படுத்தவோ விரும்பல. ஏன்னா என் மனசுல ஏதோ ஒரு ஒருத்தர் நான் உங்க மேல வச்சிருந்த முதல் காதல் வர மாட்டேங்குது. நீங்க எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் பாருங்க. இந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு தோணாத மாதிரி நான் நடந்து காமிக்கிறேன். என்னால நீங்க எல்லாமே இருக்கவே முடியாது. நான் எந்த அளவுக்கு உங்களை காதலிக்கிறேனோ அதே அளவுக்கு தான் நீங்களும் என்ன காதலிக்கிறீங்க. என்ன உங்களை விட்டு பிரிச்சிடாதீங்க. சந்தியா, நீங்க எப்படிலாம் பண்றீங்க? என்கிட்ட வரதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. நீங்க எந்த அளவுக்கு என்ன நெருங்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்படுவீங்க, வேதனைப்படுவீங்க. நீங்க கஷ்டப்படுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா வெறுப்பு மனசுக்குள்ள வந்துருச்சு. சந்தியா, நீங்க என் கூட இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் நிச்சயமா வேதனைப்படுவீங்க. அதுக்கு பதிலாக நீங்க என்ன மறந்துட்டீங்கன்னா நல்லது சந்தியா. என்ன, நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தி தானே. நான் உங்க கையை பிடிச்சி அம்மா மிதிச்சு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்களோட என்னோட வாழ்க்கையை வாழ்ந்து உங்களோட உடல், உங்களோட மனசு, உங்களோட ஆத்மாவோட கலந்திருக்கேன். எப்படி என்னால எல்லாத்தையும் மறக்க முடியும்? நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. ஆமா சந்தியா, உங்க கையில் அது இருந்தப்போ நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. வேண்டாம் நான் பல தடவை சொல்லி நீங்க துப்பாக்கியில சுட்டீங்க. நான் உங்களை தடுக்க எவ்வளவு முயற்சி பண்ணேன். அப்ப நீங்களே சொன்ன வார்த்தை தான், ஒரு பொண்டாட்டியோட கடமை முடிஞ்சிருச்சு, இது ஒரு போலீஸ் ஆபீசர் கடமைன்னு சொன்னீங்க. இல்லைங்க, என்னால எப்படி அந்த தீவிரவாதியை போக விட முடியும்? அதுவும் என்னோட கடமை தானே. ஒருவேளை அவங்களை அங்கிருந்து போக விட்டுருந்தா அவங்க இன்னும் எத்தனை அப்பாவி மக்களை கொண்டு இருப்பாங்க. தெரியும், மற்றவங்களை காப்பாற்ற வேண்டியது உங்க பொறுப்பா இருக்கலாம் சந்தியா. நீங்க பண்ண ஒரு சின்ன தப்புனால எத்தனை அப்பாவி மக்களோட உயிர் போயிருக்கும். நான் சொன்ன வார்த்தையை கேட்காம ட்ரிகர் அழுத்துனீங்க. இன்னைக்கு அதுக்கான பலன் இன்னைக்கு நம்ம முன்னாடியே இருக்கு. நான் என்னோட அம்மாவை கிட்டத்தட்ட இழந்துட்டேன் சந்தியா. ஆமாங்க, நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாரையுமே பாதுகாப்பா பிளேன்குள்ள அனுப்பி தானே வச்சேன். அப்ப கூட நான் முதல்ல என் குடும்பத்தை தான் பாதுகாத்திருக்கேங்க. அதுக்கப்புறமா தான் நான் என்னோட டியூட்டியை பார்த்தேன். இதுல நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஒருவேளை நீங்க பிளேன்ல இருந்து வெளியே வரலன்னா இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேன்ல இருந்து வெளியே வந்தீங்க. அதுக்கப்புறமா அத்தை உங்களை தேடி வந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்த எதுவுமே என்னோட கண்ட்ரோல்ல இல்லைங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க சந்தியா?
அப்படின்னா என் மனைவி ஆபத்தில் இருக்கும்போது எதுவும் பண்ணாம சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? இல்ல சந்தியா, அவ்வளவு கொடூரமான மனசு எனக்கு இல்லை. என் மனைவி எங்க தனியா கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு என்னால சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஏங்க, நான் ஒரு ட்ரெயின்ட் ஐபிஎஸ் ஆபீசர். போராடுறது எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன என்னால தாராளமா காப்பாத்திக்க முடியும். ஆனா உங்களுக்கும் அத்தைக்கும் அதெல்லாம் தெரியாது. நான் இது எல்லாத்துக்குமே ட்ரைனிங் எடுத்திருக்கேங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? நான் உங்க பின்னாடி வந்தது தப்புன்னு சொல்றீங்களா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் சந்தியா? இப்போ எங்க அம்மா இருக்கிற நிலைமைக்கு நான் தான் காரணம் சொல்றீங்களா? அதெல்லாம் நீங்க சொல்ல வரீங்க. நான் அப்படிலாம் சொல்ல வரலங்க. என்னங்க, அந்த நிமிஷம் அது எதிர்பாராத விதமா ஏற்பட்ட நிமிஷங்கள். அது ஒரு விபத்துங்க. விபத்துங்கிறது திடீர்னு நடக்கிறது தானே? ஆமா சந்தியா, அது விபத்து தான். ஆனா வேற ஒரு விபத்து நடக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சுக்கலாம் சந்தியா. அந்த மாதிரி நீங்க எதுவும் நினைக்கல. நான் சொன்னதை நீங்க கேட்கவும் இல்லை. அதோட விளைவுதான் இது. இதோட பாதிப்பை எங்க அம்மா தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட ஒரு கிட்னியை இழந்துட்டாங்க. எங்க அம்மா ரொம்ப தைரியசாலி சந்தியா. அவங்க இது வரைக்கும் எதுக்கும் பயந்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்து நடக்கிறாங்க. என்னோட அம்மா மொத்த குடும்பத்துக்கு ஒரு ஆதரவா இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இன்னைக்கு இன்னொருத்தருடைய ஆதரவு தேவைப்படுது சந்தியா. எங்க அம்மா உயிரோட இருக்காங்க. ஆனா உயிரோட இருந்து ஒரு பொணம் மாதிரி இருக்காங்க. நான் என்னோட அம்மாவை இழந்துட்டேன் சந்தியா. எங்க அம்மாவை இப்படிலாம் பார்த்ததே இல்லை. நீங்க எதுக்காக ஏன் அம்மான்னு சொல்றீங்க? அப்ப அவங்க எனக்கும் அம்மா இல்லையா? உங்களோட கஷ்டம், வேதனை, உணர்வுகள் எல்லாத்துலயும் எனக்கும் பங்கு இருக்கு. என்னாலயும் உங்க கஷ்டங்களை உணர முடியுங்க. நீங்க நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல சந்தியா, வித்தியாசம் இருக்கு. இதே என்னோட அம்மா இடத்துல உங்க அம்மா இருந்திருந்தா இதே காரியத்தை பண்ணிருப்பீங்களா? நீங்க நிச்சயமா பண்ணிருக்க மாட்டீங்க. என் அம்மா இடத்துல உங்க அம்மா இருந்திருந்தா நிச்சயமா நீங்க உணர்ந்திருப்பீங்க. செத்துட்டு இருக்கிற அம்மாவை கையில ஏந்தி பிடிச்ச அந்த வலி எப்படி இருக்குன்னு அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப இந்த வாக்குவாதம் எல்லாம் பண்ணிருக்க மாட்டீங்க. என்னங்க, இனிமே சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்க. இனிமே கேட்க எனக்கு சக்தி இல்ல. ஒரு அம்மா மகளோட உறவை பிரிச்சு என்ன நீங்க தனி ஆளா ஆக்கிட்டீங்க. ஆ
அப்ப நீங்களே சொன்ன வார்த்தை தான், ஒரு பொண்டாட்டியோட கடமை முடிஞ்சிருச்சு, இது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கடமைன்னு சொன்னீங்க. இதே என்னோட அம்மா இடத்துல உங்க அம்மா இருந்திருந்தா இதே காரியத்தை பண்ணிருப்பீங்களா நீங்க? என் அம்மா இடத்துல உங்க அம்மா இருந்திருந்தா நிச்சயமா நீங்க உணர்ந்திருப்பீங்க. செத்துட்டு இருக்கிற அம்மாவை கையில ஏந்தி பிடிச்ச அந்த வலி எப்படி இருக்குன்னு அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சூர்யா வந்துட்டான். கண்டிப்பா அவன் கூட சந்தியாவும் வந்திருப்பா. என் பையன் நான் சொன்ன வார்த்தையை என்னைக்கும் தட்ட மாட்டான். தனியா வந்திருக்காரு. அப்ப நீங்களே சொன்ன வார்த்தை தான், ஒரு பொண்டாட்டியோட கடமை முடிஞ்சிருச்சு, இது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கடமைன்னு சொன்னீங்க. இதே என்னோட அம்மா இடத்துல உங்க அம்மா இருந்திருந்தா இதே காரியத்தை பண்ணிருப்பீங்களா நீங்க? என் அம்மா இடத்துல உங்க அம்மா இருந்திருந்தா நிச்சயமா நீங்க உணர்ந்திருப்பீங்க. செத்துட்டு இருக்கிற அம்மாவை கையில ஏந்தி பிடிச்ச அந்த வலி எப்படி இருக்குன்னு அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.